ஐந்து கரத்தனை ஞான முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் மற்றும் கொங்கரமேட்டு முனியப்பன் கோவில் வந்து தரிசனம் செய்யும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒவ்வொரு இடத்திலேயும் ஒரு சக்திகள் குடியிருக்கும் நிலையை உணர்ந்து அந்த இடத்தை வணங்கத்தகுந்த நிலமாக மாற்ற அல்லது வணங்கத்தகுந்த அல்லது வணங்க ஏற்பத்தக்க நிகழ்ச்சிகளை அடையாளம் கண்டு அந்த இடத்தில் அனைத்து மக்களும் வந்து தரிசனம் செய்ய ஏதுவாக கோயில் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அதற்குள் கற்பகிரகம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி அதற்குள் தெய்வம் என்ற ஒரு அதிசய அபூர்வ நிகழ்வுகளை நம் சித்தர்கள் நமக்காக வழங்கி சென்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் வணங்கத்தக்க மனிதனாக பிறந்த ஒருவரை அவரை வணங்கி வழிபாடு செய்ய அவரை தெய்வமாக வைத்து வழிபட்டு வர அவர்களுக்கு பின்னால் வந்த சந்ததிகள் நன்மையும் சந்தோஷம் பூரண ஆயுளோடு வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் பொழுது அவர்களை பின்பற்றி வருபவர்களும் அதை தெய்வமாகவே போற்றி வருகிறார்கள். அப்படி உருவானதுதான் குலதெய்வம் என்பது. இந்த முனியப்பன் என்பது சுயம்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என் மனதில் அப்படிப்படவில்லை. இதை யாரோ ஒரு சித்தர் உருவாக்கி இருக்கலாம் என்று மனதில் படுகிறது. ஏனென்று கேட்டால் இது 4 பக்கமும் பக்கத்தில் ஊர் இல்லாமல் ரொம்ப கடினமான ஊஞ்ச மரமும் மற்ற மரங்களும் அடர்ந்த காடுகளாக இருந்திருக்கிறது ஒரு காலத்தில். அப்போது சித்தர்கள் வந்து தங்கியிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது இந்த அதிசய சக்தி உள்ள இடத்தை அதிசய சக்தியான முனியப்பனை அடையாளம் கண்டது சித்தர்களாகத்தானே இருக்க வேண்டும் என்பதில் அடியனுடைய ஒரு சின்ன யோசனை இருக்கலாம். இப்படியும் இருக்கலாம் என்பது ஒரு சின்ன அனுமானம்தான். அதற்காக இப்படித்தான் என்று சொல்லவில்லை. இது இல்லாமல் என்னைப் போலே தெய்வத்தின் மீது அதீத ஈடுபாடும் அக்கறையும் கொண்ட நிறைய மனிதர்கள் நிறைய தகவல்களை சொல்லியுள்ளார்கள். அந்த தகவல்கள் சரியா தவறா என்று ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு அறிவும் அனுபவம் பத்தாது என்ற போதிலும் இருந்தாலும் அதை இன்னொரு மனிதர்களுக்காக இந்த இணையதளத்தின் மூலம் அல்லது வலைதளத்தின் மூலம் கடத்தலாம் அல்லவா என்ற ஒரு ஆரங்கத்துடன் காணொளிகளாக தர முயற்சித்து அந்த காணொளிகளை கொடுத்து வருகிறேன். அந்த வகையில் இது கொங்கரமேட்டு மகா முனீஸ்வரன் கோயிலினுடைய சக்தி என்ற ஒரு அளப்பரிய அதிசயமான முனியப்பனின் சதுரங்க விளையாட்டுகளில் ஒன்று அடுத்த காணொளி. சரி, வாருங்கள் பார்ப்போம். இருகாலூர், புதுப்பாளையம், துத்திப்பாளையம், கூத்தானத்தம் ஆகிய ஊர்களுக்கு ஒரு சோதனையான காலம் அது. புதுப்பாளையத்தைச் சேர்ந்த அலங்காடு என்ற இடத்தில் ஒரு சிறிய இடுப்பளவு உயரத்தில் 4 பக்கமும் கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர் உள்ளது. கிழக்கு பகுதியில் உள்ளே செல்ல முன்வாசல் உள்ளது. சுற்றி வர நிறைய மரங்கள் உள்ளது. அவ்விடத்தில் குடிசை அமைத்து வாழ்ந்து வந்தார் ஒரு மந்திரவாதி. இன்றும் அவ்விடம் உள்ளது. காய்ந்த குச்சிகளை கூட இங்கு யாரும் எடுப்பதில்லை. அவர்கள் வேளாளர் சமூகத்தினர் என்று அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர் கொல்லிமலையிலிருந்து வாங்கருப்பு என்ற துர்தேவதையை பெற்று வந்து அவ்விடத்தில் வைத்து உபாசனை செய்து வந்துள்ளார். அவருக்கு வசியமாக அவர் இட்ட வேலைகளை தட்டாமல் செய்ய அவருக்கு பணிபுரிய பணியாட்களும் இருந்தனர். அவர்களுக்கு தேவையான மாது சம்பந்தப்பட்ட தகவல்களை அவரே தயாரித்துக் கொள்வார். குறிப்பாக சாராயத்தை அவரே தயாரித்துக் கொள்வார். அதற்கு தேவையான சர்க்கரை, பானை, பட்டை முதலியவற்றை ஆளை அடிப்பவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். விலைக்கு அல்ல. இவர் சர்க்கரையை கேட்டு ஆள் அனுப்பி விட வேண்டும். சர்க்கரையை கொடுத்து ஆள் அனுப்பிவிட்டால் அவர்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும். இல்லாவிட்டால் சர்க்கரை மூட்டையில் உள்ள இடத்தில் சாணம் நிறைந்த இடக்கும் ஆலையில் வெள்ளம் காய்ச்சினால் மணலாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அதீத சக்தி கொண்ட ஒரு மனிதனாக ஒரு மந்திரவாதி இருந்திருக்கிறார் என்பது சற்று ஆச்சரியமாக இருக்கிறது.
கொடுக்காவிட்டால் அது வீடாகவும் பண்ணையாகவும் இருக்காது. எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டனர். தண்டனையும் உண்டு. ஊர் பெரிய தனக்காரர்கள், பஞ்சாயத்துக்காரர்கள் எல்லாம் ஒன்று கூடி அழைக்க அவர் வர மறுத்துவிட்டார். அவர்களின் நேரில் சென்று கண்டித்துள்ளனர். உன்னால் முடிந்ததை செய்துகொள் என்று சபதமிட்டுள்ளார் அந்த மந்திரவாதி. இவர்களும் செய்வதறியாது திகைத்து திரும்பி வந்திருக்கின்றனர். தனது காம இச்சைக்கான கருப்புவின் துணையுடன் பெண்களை சூறையாட ஆரம்பித்துள்ளார். தமக்கு பிடித்த பெண்களை தூக்கிச் சென்று விடுவார். பெண்கள் நடமாட முடியாத நிலை. கன்னி பெண்கள், குடும்ப பெண்கள் யாராகிலும் தன்னுடைய கண்ணில் பட்டால் பலியாடு ஆகி இருக்கிறார்கள். இதை கண்ட ஊர் பொதுமக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். அன்று அநேகமாக அந்த காலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலமாக இருந்திருக்கலாம். திருச்செங்கோடு காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். புகாரை விசாரிக்க அதிகாரிகள் குதிரையில் வந்துள்ளனர். அவர்கள் வந்து விசாரித்த போதும் அந்த மந்திரவாதி பயந்ததாக தெரியவில்லை. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துள்ளீர்கள், நான் நினைத்தால் இந்த குதிரையில் ஏறி கண்மூடி திறப்பதற்குள் கச்சேரிக்கு வந்துவிட்டு திரும்பி வந்திருப்பேனே என்று எக்காலமாக கிண்டலாக கூறியுள்ளார். அவர் கை நீட்டி காட்டியது மண் குதிரையை கை காட்டி கூறியது வந்திருந்த அதிகாரிகளுக்கு மேலும் ஆச்சரியத்தையும் அதிசயமான ஒரு யோசனையும் தந்திருக்கிறது. அவநம்பிக்கை மண் குதிரையை காட்டி ஒரு கணம் மண் குதிரை ஓடுமா என்று நிலை தடுமாறிய அதிகாரிகள் சிரித்துள்ளனர். அதற்கு அவர், உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை என்று தெரிகிறது. உங்கள் சந்தேகத்தை நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லி மேலும் அவர் வந்தவர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளார்கள் என்பது யோசிக்க வேண்டிய ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த மண்குதிரை ஒரு புல்லை தின்று ஒரு தாளி தண்ணீரை குடித்துவிட்டு ஒரு கணைப்பு கணைக்கும். கொடுங்கள், அதேபோல் உங்கள் குதிரைக்கும் ஒரு தாளி தண்ணீரையும் ஒரு கட்டு புல்லையும் கொடுத்துவிட்டால் சாப்பிட்டு விட்டு அதுவும் கணைக்குமா என்று அதிகாரிகளை பார்த்து கிண்டலாக அந்த மந்திரவாதி சொல்லியிருக்கிறார். அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அதற்கு அதிகாரிகள் கேட்டீர்கள், இது சாத்தியமா என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு, நான் செய்து காட்டினால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று மந்திரவாதி கேட்டிருக்கிறான். நீயே விரும்புவதை கேள் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். அதற்கு அவன், இனிமேல் நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது, முடவாண்டி வரியை ரத்து செய்ய வேண்டும். முடவாண்டி வரி என்று அந்த காலத்தில் ஊனமுற்றவர்களை சார்ந்த மக்களுக்கும் அரசாங்கம் வரியை விதித்திருக்கிறது. அந்த வரியை மட்டும் ரத்து செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். விவசாயிகள் ஆண்டு ஒன்றுக்கு 3 வள்ளம் நெல் கொடுக்க வேண்டும். அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவே அதிகாரியின் குதிரைக்கும் புல்லும் தண்ணீரும் வைக்கப்பட்டது. மண் குதிரைக்கும் புல்லும் தண்ணீரும் வைக்கப்பட்டது. 2 குதிரைகளும் தீனியை தின்றன. மண் குதிரை மட்டும் நொடி பொழுதில் புல்லையும் தின்றுவிட்டு தண்ணீரையும் குடித்துவிட்டு ஒரு கம்பீரமாக ஒரு கணைப்பு கணைத்து அடங்கியது. அதிகாரிகள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் வந்த வழியே திரும்பி சென்று விட்டனர். எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையில் ஊர் மக்களும் பஞ்சாயத்து அதிகாரிகளும் திரளாக வந்து தங்களுக்கு அருள் புரிந்து மந்திரவாதியினுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றும்படி முனியப்ப சுவாமியை மனமு வந்து அழுது வேண்டியுள்ளனர். அப்படி செய்தால் மாசி மாதத்தில் திங்கட்கிழமைகள் 3 ஊர்க்காரர்களும் தனித்தனியாக பொங்கல் வைத்து விழா எடுப்பதாக உறுதி கூறியுள்ளனர். குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் 30 நாட்களுக்குள் இது நடக்க வேண்டும் என்று வேண்டியுள்ளார். முனீஸ்வரன் சுவாமிகளும் பூவாக்கின் மூலம் பூசாரிகளின் மூலம் பூவாக்கு கேட்டு அதையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஒரு நிதானமான மனோநிலையோடு அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு கிளம்பியிருக்கிறார்கள். அன்று அமாவாசை இறப்பு. கருப்புக்கு படைகள் இட்டுவிட்டு கல் சாராயம் வைத்து மாமிசத்துடன் பூஜை செய்ய வேண்டும். ஆனால் காலையிலிருந்து நல்ல குடிபோதையில் இருந்தார் மந்திரவாதி. பூஜை செய்ய மறந்துவிட்டார். பணியாட்கள் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்தும் பூஜை செய்யவில்லை. பூஜைக்கு வந்திருந்த சாராயத்தை குடித்தது போக அப்போது கருப்பு முன் தோன்றி அவன் கையை பிடித்து கொண்டது. அப்போது உருவத்தை கண்டு அவன் பயந்து சாராயத்தையும் சாப்பாட்டையும் கொடுக்க அது மறைந்து விட்டது. மந்திரவாதிக்கு மேலினமும் உலர்ந்து போயிற்று. அதுவரை அவன் அந்த உருவத்தை பார்த்ததே இல்லை என்று சொல்லப்படுகிறது. சிவந்த கண்களும் ராட்சச நெடியும் முகமும் கோரை பற்களும் அடர்ந்த சடாமுடியுடன் பருத்து நெடிய உருவமும் கூரிய நகங்களும் உள்ள
உருவமும் கொலை வெறி தாண்டவமாடும் கண்களும் அவரை நிலை தடுமாறச் செய்துவிட்டது. தன்னை அது கொன்றுவிடும் என்று பயந்தவர் ஊர் மக்களிடம் தஞ்சமடைந்தார். ஊர் மக்கள் முத்துமுனீஸ்வரன் கோயிலுக்கு வந்து கோரிக்கை வைத்து செய்தி அறிந்த மந்திரவாதி, என்னுடைய வாங்கறுப்புக்கு முன்னால் இனி எந்த முனியப்பனாலும் நிற்க முடியாது, நானே பெரியவன் என்ற இருமாப்புடன் குதித்து போய் பேசியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் தங்களை தஞ்சமடைந்தவுடன் அவரை அழைத்து கொண்டு பலதர மக்கள் புடைசூழ கோயிலை வந்தடைந்து பூஜை செய்து அவர் கட்டியிருந்த தாயத்து மந்திர மாலை ஆகியவற்றை சுவாமியின் திருவடியில் வைத்து கருப்பை விளக்கி தரும்படி மன்றாடி வேண்டியிருக்கிறார். நம் கண்களுக்கு புலப்படாத புரியாத மொழிகளில் புலம்ப ஆக்ரோவாசமாக காற்று வீச மக்கள் நின்ற இடத்தை விட்டு தூர விலகி வெளியில் நிற்க சடசடவென்ற சத்தத்துடன் ஒரு முனி சிலை உடைந்து விழ அவ்வழியில் கருப்பு வெளியேறியதை அந்த மந்திரவாதி கண்ணால் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு அவர் தான் வசித்த இடத்துக்கு போகவில்லை. சில காலம் வாழ்ந்து பைத்தியம் பிடித்தது போல் இறந்துண்டு சில காலம் வாழ்ந்துவிட்டு இறந்து போயிருக்கிறார். அவர் கருப்பு வாங்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர் ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என்றும் தினமும் இரவில் பூஜை போட்டு அதற்கு முன் படையலிட்டு மந்திரவாதி தான் சாப்பிடும் முன் ஒரு பிடி சோறும் ஒரு டம்ளர் மதுவும் பின்பக்கம் திரும்பாமல் கொடுக்க வேண்டும் என்று அந்த துஷ்ட தேவதையை தந்தவர்கள் அல்லது அந்த கருப்பை தந்தவர்கள் இவர்களுக்கு அறிவுறுத்தி சென்றுள்ளார்கள். அதை அவர் மறுத்ததனால் அல்லது மறந்ததால் ஒரு பலமான வாய்ப்பையும் சங்கடத்தையும் தந்திருக்கிறது. ஆனால் மறதியை ஏற்படுத்தி அதனுடைய உருவத்தை காண வைத்து மிரளச் செய்து தன்னிடம் சரணமடைய செய்த சுவாமியின் கருணை தற்போது அவ்விடத்தில் பெண் முனி சிலை கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் நம் முனீஸ்வரனுடைய அருள் கம்பீரமாக காட்டப்பட்டிருப்பது என்று நினைக்கும் பொழுது சற்று பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற தகவல்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாலும் முனீஸ்வரனுடைய அருளும் சக்தியும் மறைந்து மக்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை உணரும் பொழுது மீண்டும் ஒரு முனீஸ்வரனுக்கு ஒரு நன்றி, சந்தோஷம். அவருடைய கருணையோடு அவருடைய ஆதரவோடு மற்றும் அடுத்து சில காணொளிகளை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம், ஜோதிடர் காட்டோர். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 என் மற்றும் ஒரு எண் 9791399649. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போல இட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போத்துகின்றேனே.